நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்ப. மறைனா உங்களுக்கு தெரியும், எங்களுடைய திருக்குறள் இதெல்லாம். பன்னிரு திருமறை, தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருமுருகாற்றுப்படை, திருப்பாவை உங்களுக்கு தெரியும், திருவம், இதெல்லாம் ஆண்டாள் பாடிய பாசுரங்கள். இதையெல்லாம் விட மந்திரம் உனக்கு வேணுமா சொல்லுங்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க இருக்குல்ல. கோகலி ஆண்ட குறுமனிதன் தாழ் வாழ்க, ஆகமா மாய் நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன் பாடு. அதை விட ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, தேசன் அடி போற்றி இருக்குல்ல. அதெல்லாம் ஏன் நீங்கள் இது பண்ணலை? மாய பிறப்பருக்கு மன்னன் அடி போற்றி, அதெல்லாம் அதே நீங்கள் அதெல்லாம் பாட மாட்டீங்க. அதெல்லாம் பாடினா சிவன் எந்திரிச்சு போயிடுவார் சொல்லுங்கள். அது பிரச்சனை. அது எல்லாரும் அதை கொண்டாடி இருக்கும்போது எங்கால திருமுருகாற்றுப்படை யாரும் பாடலை. அப்புறம் அருணகிரினார் திருப்புகழை பாடுறாரு. எங்கால கைவிட்டுட்டாங்க எங்கள் முன்னோர் முருகன்ட்டு வம்படியாக ஒரு புரட்சியை செய்கிறார். அவர் செஞ்சு தான் பக்தி திருமுத்து திருநகை அதை பாடியிருப்பீங்க. அந்த சந்தத்துக்கு இணையான ஒரு இது இருக்குது பார்த்துங்களா. அதை நீங்கள் பாடுறதில்லை, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, என் மகன் மாவீரனை வச்சு சோதிச்சுக்கிறீங்க. நீங்கள் கோயிலில் சமஸ்கிருத மந்திரம் பாடும்போது அப்படியே பார்ப்பான், திருன்னு பார்ப்பான், அழுவான். இப்போ கூட நாங்கள் இந்த சிவன் கோயிலுக்கு போனோம். அவன் பிறந்த நாளைக்கு போனோம், சின்னவன் பிறந்த நாளைக்கு 16ஆம் தேதி போகும்போது அவர் மந்திரம் சொல்லிட்டு இருந்தார். இப்படி பார்த்துருந்தான். திடீர்னு எங்கள் ஓதுவார் சிவனை பற்றி பாட ஆரம்பித்தோன்னா அது நிலகுத்தி பார்க்குறான். அந்த 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 ஒலி அவனுக்கு இருக்குது. எங்கள் மொழி இப்படி அது போட்டு குழப்பிக்கிறது. அது தேவ பாஷை, அதை தான் இறைவனுக்கு முன்புன்னு. இதெல்லாம் 50,000 ஆண்டுகளுக்கு ஒரு மூத்த இனத்திற்கு இப்படிலாம் பேசுகிறது நாங்கள் தோத்துட்டோம், கீழே விழுந்துட்டோம், அதனால் ஏறி மிதிச்சுக்கிட்டு இருக்கீங்கிறத தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு. இப்போவும் மும்மொழி கொள்கை வேணும், இந்தியெல்லாம் படிக்கணும்னெல்லாம் பேசுகிறாங்க. அதில் எங்கள் ஐயா சொல்கிறது தான், மணியரசன் சொல்கிறது தான். மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை. எங்கள் கொள்கை மொழி ஒரே மொழி, எங்கள் தாய்மொழி தமிழ். விரும்பினால் எம்மொழியும் கற்போம், அது நாங்கள் வாழ்வதற்கு. எம்மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ்வதற்கு. இப்போ அமெரிக்கா போகிறேன், எனக்கு பிடித்த உணவு கிடைக்காது, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நாட்டுக்கு போகிறேன், அங்கே வழியில் அந்த உணவை நான் சாப்பிட்றேன், எனக்கு அது தேவை. வாழ்விடங்கள் தான் உணவை உடையை எல்லாம் தீர்மானிக்குது. அது மாதிரி இப்போ ஃப்ரான்ஸுக்கு போகிறேன், அங்கே ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு போகணும், படிச்சுக்கிட்டு போகிறேன். இப்போ ஒரு சான்று சொல்கிறேன், ராமநாதபுரம் சிவகங்கை எங்கள் மாவட்டத்திலேருந்து அதிகமாக இராணுவத்தில் பணியாற்றுறோம். எங்கள் மச்சினைங்க, எங்கள் பெரியப்பாமைங்க, எங்கள் அண்ணன் எல்லோரும் வேலை செய்கிறாங்க. இவங்கெல்லாம் ஹிந்தி கற்றுக்கிட்டு போய் எங்கே சேர்ந்தாங்களா, இல்லை போய் சேர்ந்துட்டு கற்றுக்கிட்டாங்களா? சேர்ந்துக்கிட்டு தான் பெரும்பாலும் கற்றுக்கிட்டு. சரி, அப்போது ஸோ தேவைன்னா கற்றுக்கலாம், அவ்வளோதான். அதை போய் எதுக்கு போட்டு பேசிட்டு இருக்கிறேன் நீ? ஆங்கிலமும் ஒரு மொழி பாடம் அவசியம். ஆங்கிலத்திலே எல்லாம் எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வரலாறை, எந்நாட்டு வேளாண்மையை கற்க வேண்டிய அவசியம் என்னன்னு தான் நான் கேட்குறேன். சரி, கத்தரிக்காய் எப்படி விளைய வைக்கிறதுன்னு என்னுடைய வேளாண் கல்லூரி ஆங்கிலத்தில் கற்பிச்சு கொடுக்குது. இது டொமேட்டோ, இது பொட்டேட்டோ, இதெல்லாம் கற்றுக் கொடுக்குதுன்னே வச்சுக்கணும். நான் எந்த நாட்டில் போய் இதை செய்ய போகிறேன்? ஆஸ்திரேலியாலையா, இல்லை ஆப்பிரிக்காலையா, நம்ம நிலத்தில், அமெரிக்கா இல்லையா, இல்லை இந்தோனேஷியாவில், இஸ்ரேல்லையா? ஏன்டா எங்கள் ஊர் இளையாங்குடி பரம்புக்குள்ளே போய் கத்திரிக்காய் நடுறதுக்கு எதுக்குடா இங்கிலீஷ்? அதானே பிரச்சனை, அதுதான் தம்பி. ஒரு கொள்கையை வகுத்துக்கணும் தம்பி. வெள்ளைக்காரனுக்கு வணக்கம் சொல்லாத, அம்மா அப்பாட்ட குட் மார்னிங் சொல்லாத, இவ்வளோதானே. மொழியை தேவையறிந்து பயன்படுத்துறதுக்கு தெரியலைன்னா உனக்கு என்ன அறிவு? நீ என்ன அறிவாளி? எங்கள் ஐயா பன்மொழி புலவர் அப்பாத்துறையோடவா நீ பிரியுவேன்?